இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அல்லேலூயா. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்த அவனுடைய வஸ்திரங்களை கலற்றி ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுத்தார். அப்படி இல்லாமல் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தார் அப்படின்றது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புதிய வஸ்திரம் அப்படின்னா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வசனம் எப்படி சொல்லுதுன்னா சிறந்த வஸ்திரம். அப்போ ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு அப்படி கிடையாது. இந்த மாதம் கர்த்தர் ஏதோ மாற்று ஏற்பாடு பண்ணுறாரு, அழுக்க மாற்றி புதுசாக ஒன்று கொடுக்கிறார். அப்படி இல்லை, சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். உடுத்துவித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இங்கிலீஷில் ரிச் க்ளோத் அப்படின்னு இருக்கு. ஆமென். நல்ல விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க, த பெஸ்ட் க்ளோத். ஆமென். பிரதான ஆசாரியன் என்கிற அந்த நிலையில் சாதாரணமான வஸ்திரங்களை உடுத்தக்கூடாது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியனை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வைத்திருந்தார். அவனுடைய வஸ்திரம் இப்படி தான் இருக்கணும். நுணுக்கமாக வேலை செய்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் நீ செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த ட்ரெஸ்ஸில் என்னென்னதெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி டிசைன் பண்ணார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வஸ்திரத்தினுடைய டிசைனர் யாரு? ஆண்டவர். அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை வடிவமைக்க போகிறவர் யாரு? இதுதான் உங்க ஆசீர்வாதம், இப்படித்தான் உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த மாதம் தீர்மானிக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்திரம் அப்படின்னாலே அது ஒரு அடையாளம். வஸ்திரனால என்னது? பிரதான ஆசாரியனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெஸ்ஸை எல்லாரும் போடக்கூடாது, எல்லாரும் போட முடியாது. அல்லேலூயா. இதை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் செய்யணும். அப்போ இந்த வஸ்திரத்தை ஒருத்தன் உடுத்தி இருந்தா அவனை பார்த்தாலே சொல்லிடுவாங்க அவர் ஒரு பிரதான ஆசாரியர். அவர் யார்கிட்டையும் போய் தன்னை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு, நான் தான் சோன் சோ அப்படி இல்லை. அப்போ இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவித்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதில் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் நிரந்தரமாக கொடுக்க போகிறார். திஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. இனி உங்கள் அடையாளங்கள் மாறப்போகிறது இல்லை. இதை நமக்கு அடையாளமாக காட்டலாமா? இந்த நேமை நமக்கு அடையாளமாக காட்டலாமா? இதை இந்த பிஸ்னஸ்க்கு இதை நமக்கு அடையாளமாக காட்டலாமா? இந்த பொசிஷனுக்கு இதை அடையாளமாக காட்டலாமா? இல்லை இல்லை. இப்படி நீங்கள் தவிக்க வேண்டிய அல்லது யோசிக்க வேண்டிய, இதில் எதை தேர்வு செய்யலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் நீங்கள் பார்க்கும்போதே அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். யாத்திராகமம் 2:19 ஆமென், எகிப்திலிருந்து ஓடி போன மோசே ஒரு பெண்களின் கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டார். தண்ணி அவங்களுக்கு காட்டுவதற்கு மற்ற ஆண்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்கள ஸ்டாப் பண்ணி இவங்க ஆடுகளுக்கு என்ன செஞ்சார்? தண்ணியை காண்பித்து கொடுத்தார். அதனால் அந்த ஆடுகள்லாம் தண்ணி குடிச்சது. வழக்கமாக இந்த சிஸ்டர்ஸ்லாம் லேட்டாக தான் வீட்டுக்கு போவாங்க, ஆனால் அன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என் பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு எகிப்தியன், அல்லேலூயா, அவன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். எப்படி அவர்களுக்கு ஒரு எகிப்தியன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அவன் ட்ரெஸ் கோட். மோசஸ் உடுத்திருந்தான் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் அவனை அடையாளப்படுத்துச்சு. இவங்க மீதியான் அப்படிங்கிற தேசத்தில் வாழ்கிறாங்க, இவன் எகிப்து அப்படிங்கிற தேசத்துலேருந்து வந்திருக்கான். அப்போ அவனை பார்த்த உடனே சிஸ்டர்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. பொதுவாக இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே வாழ்கிறவங்க, அப்படிதானே? பெண்கள் அவங்க எல்லையை தாண்டிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி உலகத்தை அறிந்து கொள்ளும்
வசதிகளும் வாய்ப்புகளும் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காது, அதிகம் இருந்திருக்காது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வெளிநாட்டுக்காரன், அதை குறிப்பாக இந்த நாட்டுக்காரன்னு அவங்க அடையாளப்படுத்தி தன்னுடைய தகப்பன்ட்ட பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு காரணமாக இருந்தது அவனுடைய வஸ்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்க, அறிமுகமே தேவையில்லைன்னு உங்களுக்கு அப்படி ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருவார். அறிவாளிகள் தான் உங்களை அடையாளப்படுத்த முடியும், அப்படி கிடையாது. சாதாரணமான ஆட்களும் நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்புக்கு பல வர்ணமான அங்கேயே செய்வித்தான் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. அதை ஸ்பெஷலாக அவன் டிசைன் பண்ணி தன்னுடைய மகனுக்கு போட்டு பார்க்குறான். அவனுக்கு ஏற்கனவே 10 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. 10 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் இவர் தான் லீஸ்ட். அவன் கடைசி ஆள் யார் தான்? இவர் தான். ஆனால் இவருடைய வஸ்திரம் இப்போ எப்படி அடையாளப்படுத்துதுன்னா, அப்பாவுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் நான் செல்ல பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுடைய அன்புக்குரிய பிள்ளை, அப்பாவுடைய பாசத்துக்குரிய பிள்ளை, அப்பாவுடைய நேசத்திற்குரிய பிள்ளை. அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களில் நான் சிறந்தவன். இதான் அடையாளம். அப்போ சிறந்த வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு உடுத்துறார் அப்படின்னா, இந்த மாத கர்த்தர் உங்க மேல அதிக பிரியமா இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. மற்ற எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்றத நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில் அவர் தரும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நீங்க அவருக்கு விசேஷமானவர்கள். அவருக்கு எத்தனை பேர்னாலும் இருக்கலாம், அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். ஆனால் சிறந்த வஸ்திரத்தை அவர் உங்களுக்கு தர்றதுனால எல்லாரை காட்டிலும் நீங்க அவருக்கு முக்கியமானவங்க. எல்லாரை காட்டிலும் அவர் உங்க மேல அதிக அன்பு வைத்திருக்கிறார். எல்லாரை காட்டிலும் நீங்க சிறந்தவர்கள். இதை ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வஸ்திரத்தை இப்படி செய்வித்து அடையாளப்படுத்த முடியும்னா, பரலோக தகப்பன் நமக்கு செய்வது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தாமார் அப்படிங்கிற இந்த தாவீதினுடைய மகள் பல வர்ணமான அங்கிய அவ உடுத்தியிருந்தாலாம். ஆமே. அல்லது அவள் ட்ரெஸ்ஸை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை யார் போட்டிருப்பா அப்படின்னா, சாதாரணமான மக்கள் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த நாட்டில் வாழ்கிற மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. ராஜகுமாரத்திகள் போட்டிருப்பாங்களாம். அல்லேலூயா. ராஜகுமாரத்திலையும் திருமணமாகாத கன்னிகைகள் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்களாம். அப்போ ராஜா பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்கு விசேஷமான இந்த வஸ்திரத்தை உடுத்துவித்து அவளை பார்க்கும்போதே தெரியணும் இவள் ஒரு ராஜகுமாரத்தி. அவளை பார்க்கும்போதே தெரியணும் இவள் ராஜகுமாரத்தியாக இருந்தாலும் இவள் ஒரு கன்னிகை. ஆமேன். அப்போ சிறந்த வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்துவேன் என்று சொல்லும்போது அவர் தான் மணவாளன். அவருக்காக தான் நம்ம ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற கன்னிகை. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வஸ்திரத்தை அவர் உடுத்துவித்து நம்மளை அழகு பார்க்கிறார். அப்போ நம்மளை இந்த உலகத்தில் உள்ளவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு விவரம் புரியல. அல்லேலூயா. ஏன்னா நாம ராஜகுமாரத்திகள் மாத்திரமே அணியக்கூடிய வஸ்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம அணிஞ்சிருக்கோம். மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற கன்னிகைகளா இந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்தி இருக்கிறோம். இது உலகத்தார் உடுத்த முடியாத ஒரு வஸ்திரம், இது உலகத்தாருக்கு இல்லாத ஒரு வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் பைபிள் சொல்லுது, இப்போ பார்வோன் அவனை சந்திக்க அழைப்பு விடுவித்த போது அவன் வஸ்திரத்தை மாற்றி அப்படின்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அவன் போட்டிருந்த வஸ்திரம் என்ன செய்யப்படுது, மாற்றப்படுகிறது. அவன் கைதியினுடைய வஸ்திரத்தை போட்டிருந்தான். சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கிறவர்களை எப்படி வஸ்திரத்தில் அடையாளப்படுத்துவாங்களோ அந்த வஸ்திரத்தை தான் அவன் போட்டிருந்தான். ஆனால் இப்போ பார்வோனை மீட் பண்ண போகிறான். அப்போ அவன் வஸ்திரம் மாற்றப்பட்டது. அப்போ சிறந்த வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்தினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறான்னா, த வெரி இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? பார்வோனை மீட் பண்ணுறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு அரிய சந்தர்ப்பம், அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வஸ்திரம் மாற்றப்படுது. அப்போ சிறந்த வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்துவித்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெடியாக போகிறீங்க. இந்த மாதம் பொதுவாக எங்கேயாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கமான கேஷுவலில் நம்ம சும்மா சிம்பிளாக போவோமா? அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு ஃபார்மல் இருக்குது. அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு சட்டை எடுத்து போட்டோம் அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அந்த இன்டர்வியூவில் அந்த நேர்முக தேர்வு நடத்துகிற அந்த முக்கியமான நபர், அவரை நம்ம மீட் பண்ணுறதுக்கு நம்ம போகும்போதே ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி நம்மளை பார்த்த உடனே ஓகே இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு இவர்கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு நம்மளை என்ன செய்கிறோம், நம்ம ரெடி பண்ணுறோம்ல. ஆமாவா இல்லையா? அது ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் தானே. அல்லேலூயா. இதை போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை ஏன் உடுத்துறாருன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான நபரை மீட் பண்ண போகிறீங்க. ஆமென். உங்கள் லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டை உண்டாக்க போகிற ஒரு மீட்டிங் உங்களுக்கு வரப்போகுது. ஆமென். உங்கள் லைஃபுக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்க போகிற ஒரு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். உங்கள் லெவலை மாற்றி அமைக்க போகிற ஒரு நபரோடு உங்களுக்கு கர்த்தர் ஒரு சந்திப்பை தர உங்கள் வஸ்திரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கு தான் கர்த்தர் ஒரு சிறந்த வஸ்திரத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்காக போனவனுக்கு 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 42வது வசனத்தில் மெல்லிய வஸ்திரம் பார்வோனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆமென். அப்பாயின்மெண்ட் பிகேம் அப்பாயிண்டட். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியமிக்கப்பட்டவனுக்கு தான் வஸ்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார்னா, நீங்கள் சில அந்தஸ்து நிறைந்த ஒரு இடத்துல நியமிக்கப்பட போகிறீர்கள். ஆமென். அதிகாரம் நிறைந்த ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட போகிறீர்கள். கனத்திற்குரிய ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் நியமிக்கப்பட போகிறீர்கள். அனைவரையும் நீங்கள் மேலிருந்து ஆளுகை செய்ய போகிற ஒரு கவர்னன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆளுகை உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஒரு நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? நீங்கள் சில ஆசீர்வாதமான பதவிகளுக்கு நியமிக்கப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்படி சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவித்து நியமிப்பாராக. நல்ல நிலைகளிலே நீங்கள் நியமிக்கப்படுவீர்களாக. உயர்ந்த பதவிகளிலே கர்த்தர் உங்களை நியமிப்பாராக. அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய இந்த வஸ்திரம் சிறந்த வஸ்திரமாய் மாறுவதற்கு முன்பு அவன் தகப்பன் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அவனிடத்திலிருந்து கலற்றப்பட்டது. அல்லேலூயா. நீ என்ன நேசகுமாரனா? நீ என்ன முக்கியமானவனா? நீ என்ன எங்களை காட்டிலும் மேலானவனா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அவனுடைய வஸ்திரத்தை என்ன செய்தது? கலற்றியது. அங்கேருந்து தப்பி ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து ஏதோ ஒரு மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னு இருந்த இடத்துல தெய்வாதீனமாக ஒரு சின்ன உயர்வு, வீட்டு விசாரணை கர்த்தன். அப்போ கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். பரவாயில்ல, அடிமைன்னு கேவலமாக போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை ஆண்டவர் கலத்திட்டாரு. இப்போ கௌரவமாக போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் என்ன செஞ்சுருக்கு, கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த வஸ்திரமும் பறிக்கப்பட்டது. அல்லேலூயா. 37:23 கலற்றப்பட்டது. ஆதியாகமம் 39:12 பறிக்கப்பட்டது. கவலைப்படாதீங்க. இதற்கு முன்பு நீங்கள் போட்டிருந்த சிறந்த வஸ்திரம், உங்கள் மேன்மைகள், உங்கள் ஸ்தானங்கள், உங்கள் அந்தஸ்துகள், ஆமீன், உங்களுடைய நற்பெயர்கள், உங்களுடைய பதவிகள், இதெல்லாம் உங்கள்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது வேண்டுமென்று உங்கள்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம், அவங்க கலத்திருக்கலாம், உங்களை கலத்தி விட்டுருக்கலாம். இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் இந்த பதவியில் இருக்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் இந்த பொறுப்புக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கலற்றி விடப்பட்டிருக்கலாம். இப்படி கலற்றி விடப்பட்டவன் தான், இப்படி பறிக்கப்பட்டவன் தான் அப்பாயிண்டட் ஆனான். ஹல்லேலூயா. நியமிக்கப்பட்டவனானான். ஆகவே இந்த புதிய மாதத்தில் கடந்த காலங்களில் நடந்தவைகளை நினைத்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் சிறப்பான வஸ்திரத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னான். யூ ஆர் கோயிங் டு பி அப்பாயிண்டட். ஏதோ ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் உங்களை அப்பாயிண்ட் பண்ண போகிறார். இப்போ பாருங்க, 1 சாமுவேல் 17:38-39 சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை தாவீதுக்கு கொடுத்தானா. ஆமென். சவுல் யாரு? ராஜா. ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து அது ஆசீர்வாதம் தானே. ஆனால் இல்லை,
ஹல்லேலூயா. தாவீது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கான், அந்த ட்ரெஸ் அவனுக்கு ஃபிட் ஆகலை. தாவீதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு சூட் ஆகலை. அவன் சொல்லிட்டான், அப்பாடி இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் கிடையாது, நமக்கு இது செட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாவீது சுமார் 17 வயது நிரம்பிய இளைஞன். ஆனால் சவுல் ஒரு நல்ல மனுஷன். அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் ரொம்ப ஹைட் வெயிட்டான ஆள். இஸ்ரவேலர்கள் எல்லார காட்டிலும் சவுல் வளர்த்தி உயரமானவன். சவுல் எந்திரிச்சின்னா இஸ்ரவேல்லே வளர்த்தியாக இருக்கிறவன் அவன் தோளுக்கு தான் இருப்பான். அப்போ அப்படிப்பட்டவனுடைய ட்ரெஸ்ஸை தாவீது போட்டால் எப்படி இருக்கும்? அவனு சூட் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு சூட் ஆகிற ட்ரெஸ்ஸை தான் தருவேன்னு சொல்கிறார். உங்களுக்கு ஃபிட் ஆகிற ட்ரெஸ்ஸை தான் தருவேன்னு சொல்கிறார். உங்களுக்குன்னு இருக்கிற ஸ்தானம், உங்களுக்குன்னு இருக்கிற அந்தஸ்து, உங்களுக்குன்னு இருக்கிற மேன்மை, உங்களுக்குன்னு இருக்கிற உயர்வு, அந்த சிறந்த வஸ்திரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துவா. அல்லேலூயா. தாவீதுக்கு சவுல் வஸ்திரம் ஒரு நாள் என்ன செய்யாது? செட் ஆகாது. அதனால உங்களுக்கு இன்னொருத்தருடைய வஸ்திரம் என்ன செய்யாது? செட் ஆகாது. இன்னொருத்தருடைய பதவி இல்லை, இன்னொருத்தருடைய பொறுப்பு இல்லை, உங்களுக்குன்னே உள்ள பதவி. யோசேப்பு ஒரு அப்பாயிண்டன்ட் சொன்ன பார்த்தீங்களா? ஒரு இடத்துக்கு வந்தால, இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அதுக்கு முன்னாடி ஈஜிப்டில் இருந்துச்சா? இந்த மாதிரி ஒரு ஆள் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரா? அது வரைக்கும் கிடையாது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இப்படி 2வது சிங்காசனங்கிறது கிடையாது. பார்வோனுக்கு பதிலாக ஆக்டிங் பார்வோனா ஒருத்தன் இருந்து செயல்படுவான் என்கிற அந்தஸ்து யாருக்குமே. ஆனால் புதுசாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதை மாதிரி தான் கர்த்தர் தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் யாரோ ஒருவர் இருக்கும் இடத்தை, இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அதில் ஒரு வேக்கன்சி. நோ, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேக்கன்சி, நியூலி கிரியேட்டட் வேக்கன்சி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது உள்வாங்க முடியுது? ஆமென் சொல்லுங்க. புதிதாக உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடத்தை கர்த்தர் தருகிறார். அதுதான் சிறந்த வஸ்திரம். ஆமென். இன்னொருவருக்குரிய இடம் அல்ல, இன்னொருவருக்குரிய வஸ்திரம் அல்ல, இன்னொருவருக்குரிய பொறுப்பு அல்ல, இன்னொருவருக்குரிய பதவி அல்ல. இது முழுக்க முழுக்க உங்களை கர்த்தர் மனதில் வைத்து, உங்கள் எதிர்காலங்களை கர்த்தர் கருத்தில் கொண்டு, உங்கள் மூலமாக அவர் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு தரும் சிறந்த ஸ்தானம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சேபா அந்த ராஜஸ்திரி இருக்கா பார்த்தீங்களா? சாலமோனை விசிட் பண்ண வந்தா. அல்லேலூயா. அவன் பார்த்துட்டு சொல்கிறா, உங்களை குறித்து சொன்னதெல்லாம் பாதி தான். அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதில் கொஞ்சம் கூட இல்லை. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அப்படின்றா. அப்படி அவள் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன இருந்தது அப்படின்னு நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 10:5 அவனுடைய உத்தியோகஸ்தர்களுக்குன்னு அவன் வஸ்திரம் கொடுத்துருந்தான். ஆமென். இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்குன்னு அவன் ஒரு யூனிஃபார்ம் என்ன செஞ்சுருக்கான்? கொடுத்துருந்துருக்கான். அவனுடைய வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வெரைட்டியாக அவன் என்ன செஞ்சுருக்கான்? கொடுத்துருந்துருக்கான். பைபிள் சொல்லுது, அவனுடைய உத்தியோகஸ்தர்களுக்காகவே அவன் கொடுத்த வஸ்திரம் எப்படி இருந்துதான் தெரியுமா? ஆச்சரியத்தையும் பிரம்மையும் உண்டாக்கியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உலகத்தில் தலை சிறந்த ஒரு ராஜாவாக அன்னைக்கு அவன் இருந்தான். மிகவும் ஞானமும் ஐஸ்வர்யமும் உள்ள ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். அதனால் தன்னுடைய உத்தியோகஸ்தருக்கு அவன் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தது மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆச்சரியத்தையும் பிரம்மையும் உண்டாக்கினது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராஜாதி ராஜா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர்கிட்ட இல்லாத ஞானமா? அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா? இப்போ அவர் உத்தியோகஸ்தரா ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணி அவங்கள உடுத்துவித்தா அந்த வஸ்திரம் ஆச்சரியத்தையும் பிரம்மையும் உண்டாக்குமா உண்டாக்காதா? சொல்லுங்க. அப்போ உங்களை உங்கள் சீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா இனிமே அவங்களுக்கு ஆச்சரியமும் பிரம்மையும் தான் உண்டா. அல்லேலூயா. போன மாதம் நான் பார்த்தேன், நீங்களா? அல்லேலூயா. அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அப்படி ஆச்சரியத்தை உண்டாக்குவார். அந்த உத்தியோகஸ்தர்களுடைய வஸ்திரம் ஆச்சரியத்தை பிரம்மையை உண்டாக்கினது உண்மையானால், சிறந்த வஸ்திரத்தை உனக்கு நான் உடுத்தினேன் ஆண்டவர் சொல்றது நிச்சயம் நம்மை பார்க்கிறவர்களுக்கு ஆச்சரியத்தையும் பிரம்மையும் உண்டாக்கும். இந்த சாலமோன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு வருஷம் வஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமீன். 1 ராஜாக்கள் 10:5 இருக்கு. அது போக இவன் எகிப்திலிருந்து புடவைகளெல்லாம் வாங்குவான்.
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இவனை மீட் பண்ணுறவங்க இவனுக்கு கோல்டு, இன்னும் விலை உயர்ந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, அதில் வஸ்திரத்தை கொண்டு வருவாங்க. இப்படி கிஃப்டாக வர்ற இந்த வஸ்திரம்லாம் எப்படி இருக்கும்? அது ராஜாவுக்கு கிஃப்ட் பண்ணும்போது கொண்டு வந்து கொடுக்குறவங்க ஆர்டினரியாக கொண்டு வருவாங்களா? கண்டிப்பாக அப்படி கொண்டு வர மாட்டான். த பெஸ்ட்டு தான் கொண்டு வருவான். இப்போ இவன்கிட்ட வாங்குறதுக்கு தேவையான வசதி கொட்டி கிடக்கு. அப்போ இவன் எகிப்திலேருந்து ஒரு புடவையை வாங்குறான் அப்படின்னா இவன் கழிச்சு போட்டதை வாங்குவானா? அல்லேலூயா. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கும் அதுதான் வாங்குவான். இன்னைக்கு அப்டேட்டடாக என்ன இருக்கோ அதானே வாங்குவான். அல்லேலூயா. ஒரு மனுஷனே தன்னை உடுத்தி கொள்ள, ஆமீன், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும்னா காட்டு புஷ்பத்தை நான் உடுத்தினதை நீ பாரு. சாலமோன் கூட அப்படி என்ன செஞ்சதில்லை, உடுத்தினது இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் சிறந்த வஸ்திரத்தை உடுத்தி வித்தேன். அல்லேலூயா. அப்படின்னா நம்மளை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்ல போகிறாங்க, இப்படி யாருக்கும் கிடைச்சதே இல்லை, இப்படி யாருக்கும் வாய்த்ததே இல்லை, இப்படி யாருக்கும் அனுபவிக்க கொடுத்து வச்சதே இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட சிறந்த நன்மைகளை, அப்படிப்பட்ட மேன்மைகளை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லாமல் வளர்ந்த ஒரு எஸ்தரை ஆமென் ராஜாவுக்கு பெண் தேடும்போது கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அவ யூத கலாச்சாரத்தின்படி ஒரு நார்மலான ட்ரெஸ் கோட்டில் தான் என்ன செஞ்சிருப்பாள், இருந்திருப்பாள். ஆனால் இப்போ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு ஆயத்தம் செய்யப்படுகிறாள். ஒரு வருஷம் ஆயத்தம் செய்யப்படுறாள். இப்போ ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும்போது ராஜா கண்ணில் தயவு கிடச்சிட்டு, இப்போ ராஜா எல்லார காட்டிலும் யார் மேலே அன்பு வச்சார்? எஸ்தர் மேலே அன்பு வச்சார். இப்போ அவள் 127 தேசத்திற்கும் ராணியாக முடிசூட்டப்பட்டாள். இப்போ அவளுடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமாக மாறுது? ராஜ வஸ்திரமாக மாறுது. அல்லேலூயா. பாருங்க, அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நின்ன அந்த எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 5:1 அவள் ராஜ வஸ்திரம் தரித்து அப்படின்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்தில் ராஜ வஸ்திரம்லாம் இவளுக்கு குதிரை கொம்பு. அல்லேலூயா. முடவன் கொம்பு தேனக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவளுடைய பேக்ரவுண்ட், அவளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், அவளுடைய நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சிறந்த வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறவர் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தும் போது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போய் நிற்கும் போது நீங்கள் ஆர்டினரியாக போக மாட்டீங்க. ராஜ வஸ்திரம் தரித்துன்னா எப்படி போய் நிற்பீங்க? இதெல்லாம் கர்த்தரே செஞ்சால் தான் நடக்கும். இந்த ராஜ வஸ்திரம் தரிக்கும் பாக்கியத்தை எஸ்தருக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இதை போல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு தரப்போகிறார்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் தரப்போகிறார். உங்கள் குடும்பத்திற்கு தரப்போகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். மொர்தெகாய் ஒரு வாசல் காவலாளியாக உட்காந்துருந்தவன், அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கும், அந்த வஸ்திரம் வேறமா இருக்கும். அவரை பார்த்தாலே வாட்ச்மேன் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து பார்த்துருக்கோம்ல, அதை மாதிரி இந்த மொர்தெகாய் பார்த்தாலே இவர் ஒரு வாசல் காவலாளி அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ ராஜாவுக்கு 2ஆவதாக வந்துட்டான், அரண்மனையில் குடியிருக்கிற அளவுக்கு வந்துட்டான், முத்திரம் மோதிரெல்லாம் கையில் வந்துட்டு. அல்லேலூயா. இந்த வஸ்திரம் இவன் தரிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆமான் அவனுக்கு சத்துருவா இருந்தான். எப்படியாவது மொர்தெகாயை காலிப்பட்டியணும்னு 50 முழத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை என்ன செஞ்சிருந்தான், உண்டாக்கியிருந்தான். ராஜா திடீர்னு ஒரு நாள் தூக்கம் வராமல், ஆமேன், அவர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை வாசித்து இந்த மொர்தெகாய் செஞ்ச ஒரு நன்மையை கேள்விப்பட்டு அவனுக்கு ஏதாவது வெகுமானங்கள் கொடுக்கப்பட்டதான்னு கேட்க, ஒன்றும் கொடுக்கப்படலைன்னு சொல்ல, அவனுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு வாசல் பக்கத்தில் யாரோ சத்தம் கேட்க, யாருப்பான்னு கேட்க, உங்கள் பெஸ்டி ஆமான்னு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, வந்திருக்கிறார். ஓகே, உள்ளே வர சொல்லு. உள்ளே வந்தோடனே ராஜா ஆமான்டா கேட்குறாரு. ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னப்பா செய்யணும்? உடனே அவன் சொன்னது ராஜ வஸ்திரம் தரிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ மொர்தெகாய்க்கு தரிக்கப்பட்டது 6ஆம் அதிகாரம் எஸ்தர் 10வது வசனத்தில் ராஜ வஸ்திரம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, தரிக்கப்பட்டது. சத்துருவை கொண்டே அதை போட வச்சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த புதிய மாதத்தில் உங்களில் ஒரு சிலருக்கு சத்துருவை வச்சே உங்களை உடுத்து வைப்பார், சத்துருவை வச்சே உங்களை அலங்கரிப்பார்.
சத்துருவை வச்சே உங்களுக்கு பதவியை கொடுப்பார். சத்துருவை வச்சே உங்களை அந்த பொசிஷன்ல நிலைநிறுத்துவார். சத்துருவின் வாயினாலே கர்த்தர் அதை அறிக்கையிட வைப்பார். சத்துரு கையாலேயே அதை கொடுக்க வைப்பார். சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவிக்க எந்த சத்துருவாவது தடையா இருந்தா அந்த சத்துருவையே பயன்படுத்தி உங்களை ஹானர் பண்ணுவார். பாருங்க, இளைய குமாரன் இருக்கா பார்த்தீங்களா? லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆமேன் அந்த தகப்பனுடைய அன்பை எழுதி வைத்திருக்கிறார். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சான். ஆமேன். கெட்டு போனவனுக்கு, அல்லேலூயா, தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனவனுக்கு, சொத்துக்கள் எல்லாம் அழிச்சவனுக்கு, ஆனால் ஒரே ஒரு தகுதி தான், இந்த உயர்ந்த வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட காரணம் அவன் திரும்பி தகப்பனிடத்தில் வந்த ஒரே தகுதி தான். அதனால தான் அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டது? உயர்ந்த வஸ்திரம். அப்போ இன்னைக்கு ஏன் ஆண்டவர் சிறந்த வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்துவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, நாம் எல்லாரும் யார்கிட்ட வந்திருக்கோம்? தகப்பன்ட்ட வந்திருக்கோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தகப்பன்ட்ட வந்தாலும் இந்த யோசுவாவை குறித்து நீங்கள் பைபிளில் வாசிச்சு பாருங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தில் யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அல்லேலூயா. சிறந்த வஸ்திரத்துக்கு முன்னாடி இந்த யோசுவாவின் வஸ்திரம் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பதற்கு முன்பு இளையகுமாரனுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? அழுக்காதான் இருந்துச்சு. ஆமேன். உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்பு சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட யோசேப்பின் வஸ்திரம் எப்படி தான் இருந்துச்சு? பழசாதான் இருந்துச்சு. அது கைதியினுடைய வஸ்திரமாக தான் இருந்துச்சு. எஸ்தரின் வஸ்திரம் தாய் தகப்பன் இல்லாத பின்னணியத்தில் வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் உடுத்துற வஸ்திரமாக தான் இருந்தது. மொர்தெகாயின் வஸ்திரம் ஒரு காவலாளியின் வஸ்திரமாக தான் என்ன செஞ்சது? இருந்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் தான் இதெல்லாம் மாற்றுகிறார். இப்போ சாத்தான் குறை சொல்றதுக்கு, குற்றம் சாட்டுறதுக்கு, நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை எடுத்து சொல்றதுக்கு அவன் வலது பக்கத்தில் நிற்கான். அல்லேலூயா. இது அவனுடைய வேலை. ஏன்னா தேவன் நம்மளை உடுத்து வைக்க போகிறார் அப்படின்னா அதற்கு முன்பு ஏதாவது ஒரு தடை. அல்லேலூயா. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்யன்று. அப்போ இந்த சிறந்த வஸ்திரத்தை இவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது, இவன் மேன்மை அடையக்கூடாது, இவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் நம்மிடத்தில் என்ன குறை இருக்கோ அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து நிற்கும். ஆனால் கிருபையின் தேவன், இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கம் உள்ளவர், பிதாவுக்கு முன்பாக இந்த சாத்தான் சகோதரரை குறித்து குற்றம் சாட்ட வரும்போது பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய குற்றங்களை அவன் சுட்டி காட்டும் போது, நம்முடைய குறைவுகளை அவன் சுட்டி காட்டும் போது நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை நம்மேல் தரிப்பித்திருக்கிறார். அப்ப இந்த வஸ்திரம் வெண் வஸ்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் கரபற்றக்கூடாது. ஆமேன். சாத்துரு குற்றம் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவனுடைய வேலையே நம்மளை வாட்ச் பண்ணுறது தான். ஆமேன். ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எதெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கலாம், இதுதான் அவனுடைய மாஸ்டர் பிளான். அதனால் ஆண்டவர் அவனுக்கு முன்பாக சொல்கிறார் பாருங்க, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவிக்கும் தேவன் நம்மிடத்தில் நன்மையை பார்த்து உடுத்துவிக்கவில்லை, நம்மிடத்தில் இருக்கும் நிறைவுகளை பார்த்து உடுத்துவிக்கவில்லை. நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்மிடத்தில் மீறுதல்கள் உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னும் நாம் அவர் எதிர்பார்க்கும் நிலையில் இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவரே தாமாக முன்வந்து அந்த அக்கிரமத்தை நீக்குகிறார், அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைகிறார். அதை போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்மில் இருக்கிற அக்கிரமங்களை கர்த்தர் அகற்றுகிறார். அவருக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாத நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் நம்மை சிறந்த வஸ்திரங்களை உடுத்துவிப்பதற்கு ஏற்றார் போல ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததுனால தான் இந்த சிறந்த வஸ்திரம் உங்களுக்கு உடுத்துவிக்கப்பட போகிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கு, இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆசாரியனுடைய வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம். யாத்திராகமம் 28:2 இருக்கு. அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்?
பரிசுத்த வஸ்திரம், விசித்திர வேலையாக அது செய்யப்பட வேண்டிய ஒரு வஸ்திரம். அல்லேலூயா. இந்த வஸ்திரம் வேற யாருக்கும் கிடையாது. அவங்க எவ்வளோ பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வஸ்திரம் கிடையாது. எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வஸ்திரம் கிடையாது. ஆமென். உலகத்தில் எவ்வளோ புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பரிசுத்த வஸ்திரம் கிடையாது. ஆனால் ஆண்டுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்துவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, இன்னொரு ஆசீர்வாதமான தகவல் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 29:29 இருக்கு. இந்த ஆசாரியனுடைய வஸ்திரம், இந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் வேற யாருக்கும் கிடையாது, அவன் பிள்ளைகளுக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அது அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த உடுத்துவித்தல், இந்த சிறந்த வஸ்திரம், இந்த மேன்மை உங்களோடு கூட மாத்திரம் நின்றுவிட போகிறது இல்லை. இது உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டு, உங்கள் சந்ததிகளுக்கு உண்டு, உங்கள் தலைமுறைகளுக்கு உண்டு. இது அடுத்து 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 தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னாகுமோ 20:28 இந்த வஸ்திரம் ஆரோனிடத்திலிருந்து அப்படியே கலற்றப்பட்டு அவன் மகன் எலெயாசாருக்கு உடுத்தப்பட்டதுன்னு இருக்கு. ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறியது. இந்த ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறை என்ன செய்து தொடருகிறது. அப்போ சிறந்த வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்துவிக்கிறேன் அப்படின்னா இந்த பரிசுத்த வஸ்திரம் உங்களோடு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, முடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதோட நின்றக்கூடாது. உங்கள் தலைமுறைகளும் இந்த பரிசுத்த வாழ்க்கையில் பழக்குவிக்கப்பட வேண்டும், இந்த விசுவாச வாழ்க்கையில் பழக்குவிக்கப்பட வேண்டும், இந்த கர்த்தரை ஆராதிக்கிற முறைகளிலே பழக்குவிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்களிலே அவர்கள் பழக்குவிக்கப்பட வேண்டும். உங்கள் தலைமுறைகளையும் இந்த ஆசீர்வாதங்கள் தொடரப்போகிறது. அவர்களுக்கும் இந்த சிறந்த வஸ்திரங்களை கர்த்தர் உடுத்துவிக்க போகிறார். அப்போ நாம் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வஸ்திரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏலி இதை காத்துக்கொள்ளவில்லை. ஆகவே அவனுடைய சந்ததிக்கு இந்த வஸ்திரம் கொடுக்கப்படவில்லை. அவனுடைய தலைமுறைகள் இதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டார்கள், தள்ளிவிடப்பட்டார்கள். காரணம் பரிசுத்த குலைச்சல். அப்போ இந்த சிறந்த ஸ்தானம், இந்த மேன்மை எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, ஒரு காலத்தில் நீ அழுக்காக இருந்த, ஒரு காலத்தில் நீ அசுத்தமாக இருந்த, ஒரு காலத்தில் உன்னிடத்தில் பாவம் குறைவு காணப்பட்டது, அதை நான் உன்னிலிருந்து அகற்றி விட்டேன், உன்னை நான் சுத்தமாக்கிட்டேன், உன்னுடைய அக்கிரமங்களை உன்னிடத்திலிருந்து நான் நீக்கிட்டேன், உனக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தியிருக்கேன். இனி இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நீ தான் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். எத்தனை பேர் காத்துக்கொள்ள உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டோட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், இந்த சிறந்த வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு அதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் கர்த்தர் சிறந்த வஸ்திரங்களை உடுத்துவிப்பார். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.